இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் சாஃப்டான ரவை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப்பு ரவை இருந்தால் போதும். இந்த கேக்கு செய்கிறதுக்கு பட்டர் வேண்டாம், ஓவன் வேணாம், முட்டை கூட வேண்டாங்க. ஆனால் இந்த கேக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த கேக்கு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு புளிப்புள்ளாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ எல்லா பொருட்களுமே அதே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி விஸ்கோ வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்துருந்த இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதிலே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. இப்போ தயிர் சேர்த்து எல்லாமே கரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவை பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரவையை நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜார் மூடி போட்டு இந்த ரவையை நல்லா ஒரு பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு இருக்க வேண்டாம், ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த ரவையை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்குன்னு கையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு மாவு மாதிரியும் இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்த இந்த ரவையை அப்படியே தயிரோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கரலாம். இந்த கேக்கு செய்யும்போது ரவை ரொம்ப பொடிசாக இருக்குன்னு நீங்கள் அரைக்காமல் அப்படியே சேர்த்துறாதீங்க. ரவையை முழுசாக அப்படியே சேர்த்து நீங்கள் கேக்கு செஞ்சிங்கன்னா கேக்கு உங்களுக்கு உதிரியாக வந்துடும். அதனால் ரவையை ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடை எடுத்து இந்த மாதிரி மாவு மேலே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மாவை நல்லா சலிச்சு விட்டுருங்க. இது மாவில் 1-2 கெட்டிகளாக இருந்தால் இந்த மாதிரி ஜல்லடையில் அப்படியே தங்கிரும். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மாவு எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுக்கும்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதிலே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சூடான பால் சேர்க்கக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்யும்போது கேக்கில் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாவை இப்படி ஒரே பக்கமாக கலந்து கொடுங்க. இப்போ இந்த கேக்கு மாவை நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் அப்படி நீங்கள் கேக்கு செய்யலாம். இதில் ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்து கூட சாக்லேட் கேக்கு மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கேக்கு என்ன கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்க்காம கூட நீங்கள் இந்த கேக்கு செய்யலாம். பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ இந்த கேக்கு மாவை இப்படி ஒரே பக்கமாக நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு கலந்துட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கேக்கு இப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேக்கு டின்னு எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் சீட்டு வச்சுட்டு சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க இந்த கேக்கு மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தோட ஒரு அரை பகுதி இல்லை 3/4 பகுதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே கேக்கு வேக வைக்கும்போது அந்த பாத்திரம் முழுவதுமே நீங்கள் மாவு சேர்க்கக்கூடாது. அப்போ தான் கேக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த பாத்திரம் முழுவதும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேக்கு மாவு அப்படியே இருக்கட்டும். இந்த வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு மூடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த கேக்கு மாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருங்க. இந்த கேக்கு வேகிறதுக்காக 40லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேக்கு நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. கேக்கு வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கோ எடுத்து நீங்கள் நடுப்பகுதியில் இப்படி விட்டு பாருங்கள். கேக்கு மாவு கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா அருமையாகவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கு இருக்க பாத்திரத்தை அப்படியே வெளியே எடுத்து வச்சுருங்க.
கேக்கு சூடோடு இருக்கும்போது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டு கேக் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். 1 கப்பு ரவையை பயன்படுத்தி 1/2 கிலோ அளவுக்கு கேக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கு செய்கிறதுக்கு பட்டர், ஓவன், முட்டைன்னு எதுவுமே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேக்கு டின்னை அப்படியே தட்டில் கமுத்தி விட்டுருங்க. நல்லா அழகாகவே வந்துடும். இப்போ இந்த கேக்கு டின்னு மேலே கை வச்சு இந்த மாதிரி லேசாக ஒரு 2 தட்டு தட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த கேக்கு வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக இந்த கேக் வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே விரிச்சிருக்க இந்த பட்டர் சீட்டை அப்படியே லேசாக எடுத்துருங்க. இந்த கேக்கு இன்னும் கொஞ்சமே லேசாக சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் பட்டர் சீட்டை எடுத்துகிட்டு இந்த கேக்கு எப்படி வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன். எடுக்கிறதுக்கே எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இந்த கேக்கோட அடிப்பகுதி கரிஞ்சு போகாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 40 நிமிஷம் வந்து டைம் எடுத்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்துடும். கையில் தொடும்போதே இந்த கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேக் வந்து லேசாக சூடாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சாக்கோ சிப்ஸ் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கை வச்சு இந்த கேக்கு மேலே இப்படி லேசாக அழுத்தி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கேக்கு மேலே இந்த சாக்கோ சிப்ஸ் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். சாக்கோ சிப்ஸை நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கேக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே தூவி விட்டுக்கோங்க. மாவோடு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி அந்த மாவோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிரும். இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் நீங்கள் சேர்க்கலைன்னா கேக்கு வேக வைக்கும் போதே அதில் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு இல்லை டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் கேக்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரவா கேக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கடைகளில் வாங்கின கேக்கு மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கத்தி வச்சு கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக கத்தி இறங்குது பாருங்கள். இப்போ இந்த கேக்கை நான் கையில் எடுத்து காட்டுறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை பயன்படுத்தி இந்த மாதிரி பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.